ஒரு பையன் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கான், எல்லா இன்வென்ஷன்ஸும் டிஸ்கவரிஸும் கண்டுபிடிப்புகள் எல்லாமே பசங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர எந்த அப்பனும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டிருக்காரு. சினிமாவுக்கு மூலாதாரமான அந்த பல்பை கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் தானே கண்டுபிடிச்சார், அவங்க அப்பா கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டிருக்கான். இங்க பிரச்சனை வந்து ஜோக்கோ சிரிப்போ இல்லை, தாமஸ் ஆல்வா எடிசன். என்னுடைய முதல் படத்தோட ஆரம்பத்தில் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு மார்னிங் ஷோ டைரக்ட் பண்ண எல்லா டைரக்டருக்கும் என்னுடைய நன்றின்னு ஆரம்பிச்சிருப்பேன். இது வந்து எந்த இயக்குனரும் மறக்கக்கூடாத நன்றியோட ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன்ல இருந்து இன்றைய இயக்குனர்கள் சொல்லும்போது நடுவில் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரியாமே இருந்தது. எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவால் காரு பங்களாவோட நல்ல வசதியோட வாழ்ந்துட்டு இருக்க நிறைய பிரபலங்களுடைய மகன்களோ இல்லை அவங்களுடைய வாரிசுகளோ சினிமா அரங்கத்தெல்லாம் இடிச்சுட்டு நல்ல மால் கட்டி நிறைய மால் சம்பாதிக்கிறாங்க. அதாவது சினிமா சம்பாதிக்கிறதே ஒரு சாமி கண்ணை குத்திருன்ற மாதிரியான ஒரு கெட்ட விஷயம் மாதிரியே நினைச்சு இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. ஆனா முதல்ல ஒரு திரையரங்கத்தை வந்து சாமி கண்ணு வின்சன் ஒருத்தர் 1914 ஆரம்பிச்சிருக்கான்ற ஒரு செய்தி இந்த புத்தகத்தின் மூலமா தான் எனக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி முதல் ஒரு முழுநில பேசாத படத்தை வந்து முதல்ல யார் டைரக்ட் பண்ணார்னா ஒரு முதலியார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நடராஜ முதலியார் ஒரு முதலியார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய செய்திகள் இந்த புத்தகத்துல வந்து ரொம்ப அழகா பதிவாயிருக்கு. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் திரு ஜி தனஞ்சயன். நான் இனிஷியலா அவரோட பழகும்போது அந்த ஜிங்கிறது வெறும் இனிஷியலா மட்டும் தான் இருந்தது எனக்கு அவரை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறமேல அந்த ஜி வந்து இடம் மாறி ஜி தனஞ்சயனுக்கு பதிலாக தனஞ்சயன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜி பின்னாடி வந்துற அளவுக்கு ஒரு மரியாதையை வந்து இந்த புத்தகம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இருந்தாலும் நான் வந்து ஜி தனஞ்சயன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2Gக்குள்ள அவரை சிக்க வைக்க தயாரா இல்லை. அதனால வெறும் இனிமே அவரை வந்து தனஞ்சயன் ஜின்னு சொல்லிட்டு மும்பைல மட்டும் இல்லை இங்கேயும் நம்ம அப்படியே அழைக்கலாங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு பிரமாதமா இந்த புத்தகத்தை படைச்சிருக்காரு. அந்த புத்தகத்தோட நேர்த்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த அட்டையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் ஸ்கீமே வந்து ஒரு பிலிமோட கலர்லயே இருக்கும். அட்டையில மட்டும்தான் ரீல் விட்டுருக்காரு, உள்ள வேற எங்கேயுமே ஒரு ரீல் விடவே இல்லை. ஆக்சுவலா இந்த புத்தகத்தோட முதல் பக்கம்ங்கிறது எல்லாரும் நினைக்கிறது இங்க இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. பட் நான் எங்க யோசிக்கிறேன்னா இந்த அட்டையை ஒட்டின இந்த பக்கமே வந்து ஒரு முக்கியமான பக்கமா நினைக்கிறேன். அதாவது சினிமா போடுறதுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு ஸ்கிரீன் மாதிரி, ஒரு வெண்திரை மாதிரி, ஒரு வெள்ளித்திரை மாதிரி தான் இந்த பக்கத்தையே நான் பார்க்கிறேன். அதே மாதிரி முதல் பக்கத்துல வந்து ஸ்பீல்பர்கோட ஒரு சென்டென்ஸ் ஒன்று இருக்கு. எவ்ரி டைம் ஐ கோ டு a movie, it's magic, no matter what the movie is about. அந்த படம் என்னங்கிறத பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. அந்த படத்தை வந்து அது ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுதுன்னு. நிச்சயமா நம்ம எல்லாம் இந்த சினிமாவில் இருக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் அது கிரியேட் பண்ண அந்த மேஜிக் மட்டும்தான். சினிமா கலைஞர்கள் வேணா இங்க நிறைய விவாகரத்தெல்லாம் பண்ணுவாங்களே தவிர சினிமாவை யாருமே இங்க விவாகரத்து பண்ணவே மாட்டாங்க. சாவுற வரைக்கும் உடன்கட்டை ஏறுற மாதிரி இந்த சினிமாவோட சாவுறது மட்டும்தான் இந்த சினிமா கலைஞர்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நான் நினைக்கிறேன். எனக்கு நான் பேசணும்னு சொன்ன ஒரு காலகட்டம் 1950 to 59. ஆனா இந்த 15 to 59 பாத்தீங்கன்னா சினிமாவோட இந்த 80 வருஷ சினிமாவோட 50-50, அதாவது சரிபாதி வந்து இந்த 10 வருஷத்துல மட்டுமே நிகழ்ந்திருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த காலகட்டத்தில் உருவான மறைந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய தோற்றம். பொதுவாக கார்பன்ல பாத்தீங்கன்னா மேல நம்ம ஒரு பேப்பரை வச்சு நடுவில் கார்பனை வச்சு அது கீழே ஒரு பேப்பர் இருக்கும். அதை எழுதும் போது மேல பார்த்திபன் எழுதினோம்னா கீழே வந்து பார்த்திபன் தான் பதிவாகும். ஆனா ஒரு கார்பன் பேப்பர்ல மேல ஒரு பேப்பர் வச்சு அதுல வந்து நடிப்புன்னு எழுதினோம்னா அந்த கார்பனுக்கு கீழே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்லிட்டு தான் பதிவாகும். அதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஒரு ஆரம்பம். அதுக்கு ஈக்குவலா இன்னைக்கு வரைக்கும் வேற யாருமே வர முடியல, அவருடைய உயரத்தை தொட முடியலங்கிறது அவருடைய மிகப்பெரிய சாதனை. 17/10/1952 ஒரு தீபாவளி அன்னைக்கு இந்த பராசக்தி படம் வெளியாயிருக்கு. பராசக்தி எப்பவுமே தீபாவளி இப்ப வந்து சரஸ்வதி வெடி லட்சுமி வெடிலாம் வெடிப்பாங்க. முதல்ல ஒரு பராசக்தி வெடின்னு ஒரு வெடி இதுல வெடிக்கப்பட்டது அந்த வருஷத்துல. அது ஏற்படுத்தின பாதிப்பு தெருவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 வாலா 10,000 வாலாம் வெடிப்பாங்க. அந்த தெருவில் வேற யாருமே வெடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த 10,000 வாலா. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு 10,000 வாலாவா தான் சிவாஜி சாருடைய அறிமுகம் ஆரம்பம் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் விளம்பரம் வந்திருக்கு பராசக்தியில. நடிப்பின் சூப்பர் ஸ்டாரும் எழுத்தின் சூப்பர் ஸ்டாரும் இணைந்து பணிபுரிந்த படம் பராசக்தின்னு சொல்லிட்டு.
அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நடிப்புக்கு ஈக்குவலா எழுத்தும் அந்த காலத்துல வந்து பாராட்டப்பட்டிருக்குன்ட்டு. அப்படி எழுதினவர் தான் இன்றைய தமிழக முதல்வராக இருக்காரு. ஆனா இன்றைய தமிழக முதல்வர் எழுதின வசனம், அந்த படத்துல இடம்பெற்ற வசனம் ஏற்படுத்தின பாதிப்பு, அன்றைய முதல்வர் ராஜாஜி வந்து அதை வந்து அந்த விரும்பல. அவருக்கு வந்து அது விருப்பமான ஒரு படமா அந்த பராசக்தி அமையல. ஆனா இருந்தா கூட அந்த படத்தை அவர் தடை செய்ய முயற்சி பண்ணல அப்படிங்கிற பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. எந்த கலையும் எந்த படைப்புமே வந்து தடை செய்யப்படக்கூடாது. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் அரசியல் அமைப்பும் சமுதாய மாற்றங்களும் நமக்கு என்ன தேவைப்பட்டு பராசக்தி மாதிரி ஒரு படம் எடுத்தமோ அதே மாதிரி ஒரு அவசியமும் ஒரு காலகட்டமும் இன்னைக்கும் இருக்கிறது நம்மளுடைய துரதிருஷ்டமான விஷயம் நான் நினைக்கிறேன். இப்பவும் நமக்கு ஒரு பராசக்தி மாதிரியான சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம் இப்பவும் நமக்கு தேவைப்படுதுங்கிறது அந்த அரசியல்வாதிகள் நம்ம வச்சிருக்க நிலைமைங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். அப்படி ஒரு சிறப்பான ஒரு பெரிய பாதிப்பையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்திய படம் அந்த பராசக்தி. அதே மாதிரி அந்த 51 இருந்து 59க்குள்ள வந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய பிரமாண்டமான படங்கள். ஔவையார், இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஆணாதிக்க உலகம் ஆணாதிக்க உலகம். 1953 ஔவையார்ன்ற ஒரு படம் இந்த ஆணாதிக்கத்தெல்லாம் உடைச்சு போட்டு கேபி சுந்தரம்மாள்னு ஒரு அம்மாவை அவங்கள வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமா வச்சு படம் எடுத்திருக்க ஒரு காலகட்டம். அதனால இந்த ஆணாதிக்கம் பொன்னாதிக்கம்லாம் ரொம்ப ஹம்பக்கான ஒரு விஷயம். பெண்கள் எப்போது நினைச்சாலும் சாதிக்கலாங்கிறதுக்கு 53 ஔவையாரே ஒரு பெரிய சாட்சியா இருந்திருக்காங்க அந்த படம். ஸோ இப்படி நிறைய படங்களை உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம். இதை வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் தாமதமானதுனால ரொம்ப சுருக்கமாக முடிச்சாகணுன்ற ஒரு கட்டாயம் மனசுக்குள்ள இருக்கு. தனஜீன் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த படம் வந்து இந்த புத்தகம் 2999 ரூபாய், ஏதோ ஒரு பேட்டா ஷூ மாதிரி அதை விலை போட்டிருக்காங்க. இது பரவாயில்ல. அதே மாதிரி யூஎஸ்ல வந்து இது $100 போட்டிருக்கு. யூஎஸ்ல நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுங்க. ஆனா இந்த சினிமாவை நேசிக்கிற முக்கியமா உதவி இயக்குநர்களுக்கு உபயோகப்படுற இந்த ஒரு புத்தகம் எவ்வளவு சதவிகித தள்ளுபடியில் வேணாலும் முடிஞ்சா ஒரு 90% தள்ளுபடியில 90% தள்ளுபடியில் இந்த புத்தகம் உதவி இயக்குநர்களுக்கும் சினிமா ஆர்வலருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேங்கிறத சொல்லிக்கிட்டு 2031 இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி 100 ஆண்டு சினிமா அப்படின்னு நடக்கும்போது அதில் நிச்சயமா தனஞ்சயன் அவருடைய பெயர் அவருடைய புத்தகம் இதில் இடம்பெறும் என்பதை எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சொல்லிக்கிறேன். மகேந்திரன் சார் சொன்னாரு அந்த சிவாஜி சார் வந்து அந்த காசை பார்க்குற ஒரு போட்டோ அதில் இருக்கு, அது வந்து உறுத்தலா இருக்குன்னு. நான் நினைக்கிறேன் காசை பார்க்கறது மட்டுமே இல்ல சினிமா அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த போட்டோ அதில் இருக்குன்றத நினைவு கூறி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதிரியான ஒரு 80 வருட சிறப்பான இந்த சரித்திரத்துக்குள்ள என்னுடைய படமும் என்னுடைய பெயரும் இந்த நிகழ்ச்சி நான் கொண்டு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் எனக்கு தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சியில தான் தமிழ் தாய் வாழ்த்துக்கு எல்லாரும் ஸ்டாண்ட் அப்னு நினைக்கிறேன். ஏன்னா ரம்யாவுக்கு முதல்ல குழப்பம் இருந்துச்சு, தமிழ் நடத்துறதா இங்கிலீஷ் நடத்துறதான்னு. ப்ளீஸ் எவ்ரிபடி ஸ்டாண்ட் அப் தமிழ் தாய் வாழ்த்து. நானும் முதல் முறையா தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஸ்டாண்ட் அப் பண்ணி இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும். இந்த புத்தகத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது திரு தஞ்சையன் அவருடைய மொழி ஆளுமை. ஔவையார்னு படத்தை பத்தி எழுத வரும் பொழுது அதுல வந்து இட்ஸ் அ ஹேகியோகிராஃபி அபவுட் ஆரம்பிச்சிருந்தார். பயோகிராஃபி தெரியும், ஹேகியோகிராஃபி என்னதுரா அப்படின்னு யோசிச்ச பொழுது துறவிகளை பற்றிய படிப்பு படைப்பு, அதற்கு பேர் ஹேகியோகிராஃபியா. ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு அழகு தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை போடுறதானே. அப்படி தனது ஒரு சிறந்த எழுத்தாளராக இருந்ததுனால இருக்காருன்னு எனக்கு அதில் புரிஞ்சிச்சு. அப்புறம் தோணுச்சு, அவர் ஏன் இதை செய்யணும், இவ்வளவு சிறந்த மொழி ஆளுமை உள்ள ஒரு எழுத்தாளராக அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு இருக்கிற தனஞ்சயன் ஏன் தமிழ் சினிமா பற்றி புத்தகம் எழுதணும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தா திரு கமலஹாசன் அவர்கள் வந்து இத்தனை ஆண்டு காலத்தில் 100கணக்கான படங்கள் நடிச்சிருக்காங்க. நடித்த படமே எவ்வளவுனா நடிக்க மறுதளித்து கதை கேட்டது எவ்வளவு இருக்கும். அதிகமாக கதை கேட்டது இந்த அரங்கத்தில் அவராத்தாக்குன்னு நினைக்கிறேன். அவரை விட அதிகமாக 4 வருஷத்துல கதை கேட்டவர் தனஞ்சயன். அவ்வளவு பெரிய நீண்ட அனுபவம் உள்ளவர் அவர். அவ்வளவு கதை கேட்டிருக்காரு அவர். அதனால ஒண்ணு அவருக்கு மொழி ஆளுமை இருக்கு, நிறைய கதை கேட்டிருக்காரு. கதை எழுதலாம், சேத்தன் பகத் மாதிரி நல்ல இங்கிலீஷ் இருக்கு. அதெல்லாம் விட்டு ஏன் சினிமாவுக்கு இது எழுதுறப்போ எனக்கு உதவி இயக்குநராக இருக்கும்போது திரு பார்த்திபன் அவர்களிடம் சேருவதற்கு முன்னால உதவி இயக்குநராக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஏவிஎம்ல ஒரு தடவை சுத்திக்கிட்டு இருக்கப்ப பொதுவாக வந்து புதுசா சினிமாவுக்கு வருவர்களை பயமுறுத்துவாங்கல்ல எல்லாரும். அதுக்காக வர்றவங்க யாரும் பயப்பட மாட்டோம், எப்படியும் போயிடுற முடிவு பண்ணுவோம். அரசியலை போல சினிமாவும் சட்டசபை மாதிரி தான் சினிமா. உள்ள இருக்க 234 பேர் சீட்டை விடக்கூடாதுன்னு இருக்காங்க, வெளியே இருக்க எல்லாரும் உள்ள போயிடணும்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து அப்படியே தான் இருக்கும். அப்படி என்னை பயங்கரம் பயமுறுத்துறாங்க. அந்த இருக்கார் பத்தியா ஏவிஎம்ல ஒருத்தர் ஊரா வித்துக்கிட்டு இருப்பார். சைக்கிள்ல முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பாட்டில் அடுக்கி லெப்ட்ல ரைட்ல 2 பக்கம் ஹேண்ட்பார் ஃபுல்லா போட்டு அந்த சைக்கிள் அவரால் உருட்டத்தான் முடியும், ஓட்டவே முடியாது. அப்படி ஒருத்தர் ஊட்டி இருந்தாரு. அந்த ஊரா விற்கிறார் பாரு, அவர் ஒரு காலத்துல ப்ரொடியூசர். அவரே இப்படித்தான் நீலாம் என்னவோ யோசிச்சு பாரு
அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ப்ரொடியூசரா இருந்தா கூட அவர் பாருங்க ஊறுகாய் ஏவிஎம்குள்ள கொண்டு வந்து விற்கிறாரு, அப்ப அவனுக்கு சினிமாவில் இருந்த காதல் எவ்வளவு பெருசு, பரவாயில்லைங்க நான் ஊறுகாய் வித்தாலும் ஏவிஎம்ல விற்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தனஞ்சயனுக்கு இருக்க சினிமா ஆர்வத்துல என்ன மொழி இருந்தாலும் எவ்வளவு கதை அறிவு இருந்தாலும் அவரால் புத்தகம் சினிமாவை பத்தி தான் எழுத முடியும், வேற ஒன்றை பத்தி எழுதவே முடியாது அவரால். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது இந்த புத்தகத்துல. இந்த புத்தகத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இதனுடைய தொகுக்கிறதுக்கு ஒரு பட்டிருக்க சிரமம். அரிய புகைப்படங்கள். பராசக்தி படத்தை பத்தி கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் வந்து பாராட்டி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டு இந்த புத்தகத்தில் இருக்கு. பராசக்தி வெளியான பொழுது ஏன் பராசக்தியை பார்க்கணும் அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணன் இருக்க பாட்டு. ஔவையார் படத்தை பத்தி எழுதும்போது எஸ்.எஸ். வாசன் 53 வந்த படம். அந்த படம், அந்த படத்தை பத்தி எழுதும்போது எஸ்.எஸ். வாசன் அவர்கள் வந்து அந்த படத்தின் தொடர்ச்சியா அவர் நடத்தியிருந்த ஆனந்தவளன் பத்திரிகையில 1953 7 பக்கம் வந்து விமர்சனம் போடுறார். விமர்சனம் பாராட்டுகள், படம் பார்த்தோடைய பாராட்டுல 7 பக்கம் ஒதுக்குறாரு. அதற்கு அடுத்த இதழில் 13 பக்கம் ஒதுக்குறாரு. இந்த ஔவையாரை ஏன் பார்க்கணும் எல்லாரும். அது வந்து செம்மங்குடி சீனிவாசன், ஏஎஸ்ஏ சாமி இவர்களுடைய பாராட்டுகள்லாம் வருது. அதை சொல்லிட்டு தனஞ்சயன் எழுதுறாரு கீழே, தான் எடுத்த படத்திற்கு தன்னுடைய ஊடகத்தையே பயன்படுத்தி பெருவெற்றி பெறுவதை இப்பொழுது சன் பிக்சர் செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள், அப்பொழுதே வாசன் செய்திருக்கிறார்னு. அதுதான் அழகு. ஒரு வரலாற்று புத்தகத்தை வரலாற்று புத்தகமா போடாம அதுக்கு ஒரு சமகால தன்மை கொடுக்கணும்ல. காரணம் லோகிதாஸ் ஒரு தடவை சொன்னாரு, ஒரு தடவை அவருடைய கதை வந்து திருடிட்டாங்கன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. மலையாள எழுத்தாளர் இயக்குனர் லோகிதாஸ் மேல. அரங்குக்கு வந்த நீதிமன்றத்துக்கு வந்த லோகிதாஸ் கிட்ட நீதிபதி கேட்கிறாரு, இந்த கதை திருடப்பட்டதா அப்படின்னு. லோகிதாஸ் ஆமான்ட்டாரு. நீதிபதி அதிர்ச்சி சீட்டு நோக்கி வந்துட்டாரு. என்ன ஆமாவா, என் கதை இந்த கதை மட்டும் இல்ல எல்லா கதையுமே திருடினதாங்கிறார் லோகிதாஸ். என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஆமாங்க எல்லாமே வந்து மகாபாரதத்து கதை, என் வேலை எனக்கு தெரிந்த அழுகை, எனக்கு தெரிந்த சிரிப்பு, எனக்கு தெரிந்த கோபத்தை கொடுத்து சமகால தன்மை கொடுக்கறதா, அதைத்தான் நான் செய்யறேன். லோகிதாஸ் சொன்ன மாதிரி வெறும் வரலாற்று புத்தகமா இல்லாம தனஞ்சயன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சமகால தன்மை கொடுத்துதான் இந்த புத்தகத்துடைய மிகச்சிறந்த சிறப்புன்னு நான் நம்புறேன். எல்லாரும் பல தடவை சொன்ன மாதிரி தனஞ்சயன் வந்து என்னுடைய முதல் வால்யூம் மட்டும் தான் கொடுத்தாரு என்கிட்ட. எல்லாரும் தான் கொடுத்துருக்காரு மகிழ்ச்சி. ஆனா அவருக்கு இருந்த குழப்பம் என்னன்னா, இந்த 2வது வால்யூம் கொடுத்தா தன் படம் இருக்கான்னு எல்லாரும் தேடி பார்த்துருவாங்களேங்கிறக்காக எல்லாருக்கும் வந்து முதல் வால்யூம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல தனஞ்சயன், என் படம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இப்படிப்பட்ட 80 தமிழ் சினிமாவில் நான் இருக்கிறேங்கிறதா சந்தோஷம். என்ன சிறப்பு. 2010 முடியுது இந்த புத்தகம். இந்த புத்தகத்துடைய முன்னுரையில வந்து தனஞ்சயன் சொல்றாரு, நான் வந்து ஒரு 8 படங்கள் எடுத்திருக்கேன், அதில் பெரும்பாலும் வெற்றியை விட தோல்வியை அதிகம் ருசித்ததனால் என்னால வந்து தமிழ் ரசிகர்களையும் இந்த தமிழ் சினிமாவின் முன்னேற்றத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது கொஞ்சம் கூடுதலாக சொல்றாரு தன்னுடைய முன்னுரையில. இந்த புத்தகத்தினுடைய 3வது தொகுப்பு வரணும் இன்னொரு 30 வருஷம் கழிச்சு 2040. அந்த தொகுப்பையும் தனஞ்சயனே எழுதணும். அதன் முன்னுரையில நான் வந்து இந்த 30 ஆண்டு காலத்துல தொடர்ந்து நிறைய படம் எடுத்து தோல்வி எவ்வளவு வெற்றி அதிகமா ருசிச்சதுனால நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் முன்னுரை எழுது வாய்க்கணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். தனஞ்சயன் சாரோட இந்த பணி தமிழ் சினிமா தலை நிமிர்ந்து எல்லோரும் சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணி. ஏன்னா இதுவரைக்கும் தமிழ் சினிமாவோட சரித்திரத்தை தெரிந்து கொள்ளக்கூட பழைய காலங்களிலிருந்து வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. கேட்டு கேட்டு தான் தெரிந்து கொள்ளும்படி இருந்தது. வரலாறுகளை உருவாக்குவதை விட அந்த வரலாறுகளை ஞாபகம் வைத்துக் கொள்வதுதான் இப்பொழுது போல் கடினமாக இருக்கிறது. ஸோ வரலாறுகள் மறைக்கப்படாமல் இருக்கவும், வரலாறுகளை வருங்கால சந்ததிகள் தெரிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ளவும், ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் இந்த புத்தகம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அதைத்தான் அந்த புத்தகத்தை பார்த்தவுடன் நினைத்தேன். அதில் உள்ள எத்தனையோ ஜாம்பவான்கள், எத்தனையோ மிகப்பெரிய இயக்குநர்கள், எத்தனையோ மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் போட்டுக் கொடுத்த பாதைதான் இன்று என்னை போன்ற சில சிறியவர்களையும் பயணிக்க வாய்ப்பாக இருக்கிறது. அந்த பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த புத்தகத்தை மிக சிறப்பாக வெளியிட உதவி இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, தனஞ்சயன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.